இன்றைக்கும் சத்திய போதனைகள் வழியாக பாவம் மன்னிப்பு குறித்த அந்த தலைப்பு என்னவென்றால், ஏன் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும்? பார்ப்போம் வசனத்தை. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேல் 18:20. இது சரீர மரணம் அல்ல, நித்திய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையாத படிக்கும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கும் பாவம் மன்னிப்பை நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பை அளிக்கக்கூடியவர் யார்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆடு, கோழி இவைகளுடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். இது பகுதி 3. இயேசுவின் நாமத்தில் ஆமீன்.